ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெனஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் 26 டிசம்பர் 2024, இன்று வியாழன். சரி, இன்றைக்கு வந்திருக்கின்ற தினத்தந்தி குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. இந்த புதிருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. வாங்க முதல் கேள்விக்கு போகலாம். இடமிருந்து வலம் 1, இயேசு பிறந்த நாள் கொண்டாட்டம். இது உலகத்துக்கே தெரியுங்க, கிறிஸ்துமஸ் தினம். கிறிஸ்துமஸ் போட்டுடலாம். சரி, இது 1 மேலிருந்து கீழ் என்னன்னு பார்க்கலாம். கண்டா வர சொல்லுங்க பாடலை பாடியவர். ஓகே, இது தனுஷ் நடித்த ஒரு படத்தில் வரும்ல, கண்டா வர சொல்லுங்க அவனை கையோடு கூட்டி வாங்க. எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, இந்த மாதிரி வரும், கையோடு கூட்டி வாங்க அப்படின்ட்டு. இந்த பாடல் ரொம்ப பிரபலமாச்சு. இந்த படமும் ரொம்ப ரொம்ப பிரபலமாச்சு. இது நெல்லை பகுதியில் 90கள் நடந்த சில சம்பவங்களை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் இந்த பாடலை பாடியவர் கிடாங்குழி மாரியம்மாள் அப்படின்ட்டு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க தான் நினைக்கிறேன். கிடாங்குழி கீழே ஆரம்பிக்குது, கிடாங்குழி மாரியம்மாள். இது கூவான் மட்டும் பார்த்துடலாம். 7 இடமிருந்து வளம் டேஸ் தின்றால் குன்றும் ஆடும் என்பர், குந்தி தின்றால் குன்றும் ஆடும் என்பர். குந்தின்னு போட்டுடலாம். அதாவது வேலையே செய்யாமல் இருக்கிற சொத்தை அழிச்சு தின்றதுன்னு அதான் இது. குந்தி தின்றால், வேலைக்கே போகாமல் சாப்பிட்டா அப்படி தான் ஆகும். குந்தி தின்றால். அப்புறம் கிடாங்குழி மாரியம்மாள் சரியாக இருக்கும் நினைக்கிறேன். இது மாவான் மட்டும் பார்த்துடலாம். 10 இடமிருந்து வளம் இறைச்சி புலால். இதற்கு இன்னொரு வார்த்தை மாமிசம் போட்டுடலாம். மாமிசம் என்றால் இறைச்சி புலால். ஸோ கிடாங்குழி மாரியம்மாள். அது குழி மாரியம்மாள். அடுத்தது இது பார்த்தலாம். 15 வளம் இருந்த இடம் இம்ல முடியுது. குதிரை. குதிரைக்கு இன்னொரு வார்த்தை 4 எழுத்தில். குதிரைனா பரி. வேற என்ன சொல்லலாம்? அசுவம். 4 எழுத்துனா அசுவம் சரியாக இருக்கும். அஸ்வமேத யாகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அஸ்வமேத யாகம்னா ஒரு குதிரை அஸ்வத்தை ஒரு அரசர் விட்டுருவார். அது போகிற திசையில் இருக்கிற நாடுலாம் எனக்கு சொந்தம் அப்படின்வார். அது அப்படியே பக்கத்து நாடுக்குள்ளெல்லாம் பூந்து போகும், அதெல்லாம் எனக்கு சொந்தம் அப்படின்ட்டுவார். அப்படி அதை ஒத்துக்கலைன்னா அந்த அரசன் அதை குதிரையை தடுத்து நிறுத்தி கட்டி வைக்கணும். அப்போ இந்த அரசனுக்கும் அந்த அரசனுக்கும் சண்டை வரும். அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க நாட்டை எடுத்துப்பாங்க அப்படின்ட்டு வரும். சரி, இது சு ச தி இஸ் அப்படின்ட்டு இருக்குது. இது என்னன்னு பார்க்கலாம். 14 கீழிருந்து மேல். 14 கீழிருந்து மேல். நேதாஜி டேஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான். சுபாஷ் போட்டலாம். சுபாஷ் சந்திர போஸ். சரி, அடுத்தது இது பார்த்துடலாம். 15 மேலிருந்து கீழ் ஆல ஆரம்பிக்குது. பெண்கள் அமர்ந்து காய்களை தூக்கி போட்டு பிடித்து விளையாடுவது. பெண்கள் அமர்ந்து காய்களை தூக்கி போட்டு அமர்ந்து பிடித்து விளையாடுவது இந்த விளையாட்டை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம் முன்னாடி. இது அம்மானை. 3 பெண்கள் விளையாடுவாங்க, காயை தூக்கி போடுவாங்க, காயெல்லாம் பந்தை தூக்கி போடுவாங்க. தூக்கி போட்டுட்டு ஒவ்வொருத்தரும் பாட்டு பாடுவாங்க அப்படின்னு வரும். ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றியோ அரசனை பற்றியோ தலைவனை பற்றி பாடுவாங்க. குறிப்புகளாக பாட்டு இருக்கும். அதை கடைசியாக இருக்கும் பெண் கண்டுபிடிக்கணும்னு வரும். அம்மானை போட்டுடலாம். 17 இடமிருந்து பலம் மா இருக்குது நடுவில். மனித சக்திக்கு மாறான சஞ்சாரமற்ற, மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மான்னு இருக்குது. அமானுஷ்யம் போட்டுடலாம். அமானுஷ்யம். 16 மேலிருந்து கீழ் ஈஸ்ல முடியுது. 16 சுல்லான் பட நாயகன். சுல்லானில் பஞ்ச டைலாக்லாம் வரும்ல, அப்போது அந்த படம் ஹிட் ஆகலை. அது எல்லாம் சிரிச்சாங்க. அந்த அவ்வளோ ஆப்டாக இல்லை, பொருத்தமாக இல்லை தனுஷ்க்கு அந்த நேரத்தில். இது தனுஷ் இந்த படத்தில் நடித்தது. 16 இடமிருந்து பலம் தேல ஆரம்பிக்கும். விஜயகாந்த் நடித்த படம். விஜயகாந்த் நடித்த படம் 3 எழுத்து படம். தவசி. இதில் சொல்லுவார்ல, துளசி மனம் மாறினா கூட மாறும், தவசி வாக்கு மாற மாட்டார் அப்படின்னு ஒரு பஞ்ச் டைலாக்லாம் வரும். சரி, சிம்முன்னு இருக்குது. 13 மேலிருந்து கீழ். ஆன்மீக பேச்சாளர் பட்டிமன்ற நடுவர். ஆன்மீக பேச்சாளர் பட்டிமன்ற நடுவர்.
ரெண்டாவும் இருக்கிறார் ஒருத்தர், பட்டிமன்ற நடுவராக இருக்கார், ஆன்மீக பேச்சாளராக இருக்கார், சுகி சிவம் அவர்கள். சுகி சிவம். அப்புறம் 13 வலம் இருந்த இடம் கொடுக்கவே இல்லை, விட்டாங்க. 5 மேலிருந்து கீழ் பார்க்கலாமா? 5 மேலிருந்து கீழ். வரவேற்பும் கவனிப்பும் விருந்தோம்பல். வரவேற்று கவனிக்கிறது, விருந்தோம்பல் செய்வது, வரவேற்று உபசரித்தல், உபசரித்தல், உபசரிப்பு, உபசரி. இது ரீயார் பார்த்துடலாம். 9 வலம் இருந்த இடம். வர செயல், வேலை செயல், வேலை செயல்னு என்ன போடலாம்? ரீ வர மாதிரி காரியம் போடலாம். காரியம், காரியம். அப்புறம் 5 மேலிருந்து கீழ். அப்போ உபசரிப்பு சரியாக இருக்கும். 5 வரவேற்பும் கவனிப்பும் விருந்தோம்பல், உபசரிப்பு போட்டுறேன். உபசரிப்பு. இது பார்த்தலாம். 6 இடம் இருந்த வலம். பிரபலங்களுக்கு சிவப்பு டேஸ் விரித்து வரவேற்பர், கம்பளம் விரித்து வரவேற்பர். கம்பளம் மக இம்னு இருக்குது. 2 மேலிருந்து கீழ். நவரத்தினங்களில் பச்சை நிறமுடையது. இது மரகதம், மரகதம். அடுத்தது 3 மேலிருந்து கீழ். இம் இருக்குது. முட்டுக்கு முந்தைய பருவம். முட்டுக்கு முந்தையது அரும்பு தான். இம் இருக்குதுல, அரும்பு போட்டுடலாம். அரும்பு. 3 இடம் இருந்து வலம். யானை மேல் அமைக்கப்படும் அலங்கார ஆசனம். யானை மேல் அம்பாரி சொல்லுவாங்கள்ல, அம்பாரி. 4 மேலிருந்து கீழ். பானை ஆரம்பிக்குது. சமைத்து உண்ணும் ஒரு கசப்பான காய். சமைச்சு சாப்பிட்ற ஒரு கசப்பான காய் பாகற்காய் தான். பாகற்காய். பூ கான் இருக்குது. 8 இஸ்லாமிய பெண்கள் அணிவது. இஸ்லாமிய பெண்கள் அணிவது புர்கா. 11 மேலிருந்து கீழ். கொத்தனார் கையால். கொத்தனாரோட கையால் சித்தாள் தான், சித்தாள். 18 கீழே இருந்து மேல். சாலையில் ஒரு நெடுந்தூர ஓட்டம். நெடுந்தூரமாக ஓடுறதுப்பா. சாலையில் நெடுந்தூர ஓட்டம், மாரத்தான். மாரத்தான். சரி, நானும் அதை ஓடி இருக்கேன்ப்பா, மேரத்தான். விப்ரோ சென்னை மாரத்தான் அப்படின்னு நடத்துவாங்க வருஷம். அதில் ஓடலாம். அதில் குறைந்தபட்சம் 10 கிலோமீட்டர் ஓடணும். அதுக்கப்புறம் அடுத்தது 21, அப்புறம் 42 கிலோமீட்டர். ஆஃப் மேரத்தான், ஃபுல் மேரத்தான், 10 கிலோமீட்டர் ஈவெண்ட் 3 நடக்கும். நல்லா ஜாலியாக இருக்கும். போனீங்கன்னா நிறைய கூட்டமாக இருப்பாங்க. ஆயிரக்கணக்கான பேர் நம்ம கூட சேர்ந்து ஓடுவாங்க. நல்ல பயங்கரமான ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். நிறைய பக்கத்தில் மக்கள், பள்ளி குழந்தைகள் எல்லாம் மோட்டிவேட் பண்ணுவாங்க. எல்லோரும் வாங்க வாங்க கமான்ட்டு. அதில் சேர்ந்து ஓடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதற்கான ப்ரிப்பரேஷன் இருக்குல்ல, அதுக்கான உழைப்பு. நேராக எடுத்தவனெல்லாம் மேரத்தான் ஓட முடியாது. அதுக்கான சில மாதங்கள் உழைக்கணும், ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு. அதுவும் ரொம்ப சிறப்பானது. இதெல்லாம் கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் ஓடிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு கேப் விழுந்துருச்சு. திரும்ப இதை ஆரம்பிக்கணும்னு தோணுது பார்க்கும்போது. 18 வலம் இருந்த இடம். மான ஆரம்பிக்குது. கப்பல் ஓட்டுநர். கப்பல் ஓட்டுநர் மாலுமி. கப்பல் ஓட்டுபவர் மாலுமி. அவ்வளோதான். எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. நான் அப்படியே க்ளோஸ்அப் காட்டுறேன். நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம். இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதியற்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பபாய்.